ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆல் அபவுட் எவ்ரிதிங் தமிழ். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவின் நேஷ்னல் அனிமல் டைகர், ராயல் பெங்கால் டைகர், அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட சயின்டிஃபிக் நேம் பந்தாரா டைகிரிஸ். பெங்கால் டைகர் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், மியான்மார், ஸ்ரீலங்கா. இந்தியாவில் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அந்த இடத்துலையும், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், உத்தரகாண்ட், கர்நாடகா, ஒடிசா. 2006 சென்சஸ் படி இந்தியாவில் மொத்தம் 2500 அடல்ட்ஸ் டைகர் இருக்கு. ஓவராலாக 70% ஆஃப் வேர்ல்டு டைகர் பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்கு. பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் இன் கர்நாடகா, அங்கே தான் புலிகள் சரணாலயம் அப்படின்னு ஒரு பார்க் இருக்கு. அங்கே மொத்தமாக 408 புலிகள் இருக்கு. பொதுவாக மேல் டைகர் 180 கிலோகிராம்லேருந்து 300 கிலோகிராம் வரையும் இருக்கும். ஃபீமேல் 100 to 160 கிலோகிராம் வரையும் இருக்கும். குறிப்பாக ராயல் பெங்கால் டைகர் 390 கிலோ வரையுமே இருக்கும். டைகர் ஃபேட்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். காட்டு பூனை இனத்திலே மிகப்பெரிய இனம் புலி தான். புலி ஒரு பஞ்சு விட்டதுன்னா யாராக இருந்தாலும் ஸ்பாட் அவுட் தான். நாம டைகர் எப்பவுமே இரவுல தான் அதோட உணவை தேடுமாமா. என்னதான் புலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் புலி குட்டி ரொம்ப பாவங்க. அது பிறக்கும் போதே கண்ணு தெரியாதான். அது தன் தாயோட வாசனையை வச்சு தான் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்குமா. இப்போ 6 குட்டி ஈன்று எடுக்குதுன்னா அதில் 3 குட்டி பசினாலையும் கோல்டுனாலையும் ஆண் புள்ளி சாப்பிட்றதுனாலையும் இறந்து போயிடுது. மீதி தான் உயிர் வாழுது. உங்களை எத்தனை பேர்த்துக்கு நீச்சல் தெரியும்னு எனக்கு தெரியல, பிடிக்கணும்னு தெரியல. ஆனால் புலிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதோட ஹாபியே நீச்சல் அடிக்கிறது தான். நாம ஜாலியாக நீச்சல் அடிக்கும். இப்போ ஏதாவது அன்நேச்சுரல் சுச்சுவேஷன் வருது ஃபாரஸ்டில், இல்லை எர்த்குவாக், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்நேச்சுரல் சுச்சுவேஷனில் எல்லா புலிகளும் ஒன்று சேர்ந்துக்குமா, ஒரே இடத்துல தான் இருக்குமா. இது ஒரு நல்ல விஷயம் இல்லை. பொதுவாக மேல் டைகர் ஃபீமேல் டைகர் கூட மட்டும்தான் உறவு வச்சுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஃபீமேல் லயன்ஸ் கூடயும் உறவு வச்சுக்கும். அதில் வர குட்டி தான் டிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. புலி எச்சில் ஆன்டிசெப்டிக் இருக்குமா. ஸோ உங்களை யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா புலியை பார்த்துட்டு வாங்க, சரியாயிடும். புலி 60 km/h ஓடுமா. ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. டைகர் மேலே இருக்க அந்த வெர்டிக்கல் பிளாக் கலர் ஹேரில் மட்டும்தான் இருக்கும்னு இல்லை, அதனோட ஸ்கின்லேயுமே அந்த கலர் மார்க் இருக்குமா. என்னதான் புலி ஒரு வலிமையாக ஒரு பெரிய இனத்து பூனையாக இருந்தாலும் அடிக்கடி கர்ஜனை செய்யாதான். ஆனால் அவங்க கூட்டத்துக்கிட்ட மரியாதையாக நடத்தும் பண்பு புலிகளுக்கு இருக்கு.
உங்களை எத்தனை பேருக்கு பட்டர் பாப்கார்ன் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் புலியோட யூரின் ஸ்மெல் வந்து அப்படிதான் இருக்குமா. புலிகள் எப்போதும் தனியாக தான் வாழும். அப்புறம் எப்படி ஜூலெல்லாம் ஒட்டுக்கா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வயசு புலிகளை தான் ஒரு புலி வந்து ஏற்றுக்கும். இப்போது 4 புலி இருக்குன்னா அந்த 4 புலியும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் இல்லை உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் அப்படின்னு இருந்தால் தான் ஜூல கூடும் ஒன்றா இருக்கும் ஒரே கூண்டில். புலிகள் எப்பயுமே தனக்கு பசிச்சா மட்டும்தான் அதனோட உணவை தேடும். மற்றபடி அதோட உணவை தேடி வந்தாலும் அது கூட விளையாடுற இயல்பு புலிகள்கிட்ட தான் இருக்கு, வேற எந்த விலங்குகிட்டையும் இல்லை. புலிகளுக்கு இமிட்டேட் ஹேபிட் அதிகமாக இருக்கு. அப்படின்னா அது ஏதாவது ஒரு விலங்கை பார்த்ததுன்னா அந்த விலங்கு செய்யற மாதிரியே இந்த புலிகளாலையும் செய்ய முடியுமா. இது ஒரு நல்ல ஹேபிட். புலிகள் மோஸ்ட்லி மனிதர்களை தாக்கவே தாக்காதான். ஸோ ஜாலியாக ஜோக்கு போங்க, நல்லா பாருங்க. புலிகள் சந்தோஷமா இருந்ததுன்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு மெல்லிய உருமல் ஒலியை வந்து உண்டாக்குமா. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் புலி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.